பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான அந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஏசாயா 26வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கின்றது, மகா நீதிபராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன். உன் பாதையை நீ பயணிப்பதற்கு ஏற்றபடி நான் செம்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. நீ பயணிக்க கூடாதபடி பாதையில் இருக்கிற எல்லா கற்களையும், எல்லா முட்களையும், எல்லா பர்வதங்களையும், எல்லா பள்ளங்களையும், எல்லா மேடுகளையும் நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த பாதையில நீ பயணிக்கிற பொழுது உனக்கு பயம் ஏற்படாது. அல்லேலூயா. நீ பத்திரமாய் பயணிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ போகின்ற இடங்கள்ல, வருகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் நான் கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அவர் எல்லா கோணலான வழிகளையும் எங்களோட வாழ்க்கையில அவர் சுவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்ன பாதையில இப்ப போய்கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாதையில சகலவிதமான தடைகளையும் அவர் நிவர்த்தி செய்கிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். சில வேளை நாங்கள் பயணிக்க முடியாதபடி அநேக மனிதர்கள் கூட எங்களோட வாழ்க்கையில தடை கற்களாய் காணப்படுவார்கள். சில வேளை எங்களோட வாழ்க்கையில பிசாசு ஒரு பெரிய தடைக்கற்காய் காணப்படுவான். சோ அந்த காரியங்கள் எந்த மனிதன், எந்த பிசாசு என்னுடைய வாழ்க்கையில பயணிக்க முடியாதபடி, நான் முன்னேறி செல்ல முடியாதபடி, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாதபடி, என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி எந்த காரியங்கள் தடைகளாய் இருக்குதோ, எந்த காரியங்கள் தடைக்கற்களாய் இருக்குதோ, எந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குதோ அந்த காரியத்தை நான், ஆண்டவர் சொல்கிறார், நான் தகர்த்து போடுவேன். ஹல்லேலூயா. தகர்க்கிற தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். அவர் எல்லா கோணலான வழிகளையும் அவர் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் கோணலா இருக்குதோ அதை நான் செவ்வைப்படுத்துவேன். ஆகவே கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, எங்களோட பாதைகளை இங்க சுவைப்படுத்தி கொடுக்கிறபதையா சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் என்னென்ன காரியங்கள் பிரயாணங்களாய் ஆண்டவரை போகிறோமோ, ஆண்டவரே எல்லா காரியத்திலும் என் தேவன் நீங்க கூட இருப்பீராக. எங்களோட வாழ்க்கையில் எந்த காரியம் தடைகளாய் இருக்குதோ அந்த தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா குழப்பங்கள், எல்லா பிரிவினைகள், ஆண்டவரை முன்னேறி செல்ல முடியாதபடி காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதுமாய் உங்க தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே தடைகளை உடைத்து அற்புத விதமாய் ஆச்சரியமான முறையில எங்களை நீங்க வழிநடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காய், நீங்க செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காய் ராஜா எங்களோட தலைகளை தாழ்த்தி வாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படியாய், உங்களோடு கூட இருக்கும்படியாய் உங்களுடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.